எல்லாருமே ஒரு உறவினரே வந்துடுறாங்க. எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் சொல்றா, நீங்க உலகத்துக்கு போங்க, ஒரு கூட்டம் நிக்குது உங்களுக்காக, அந்த உறவுகளை உங்களை என்ன பண்றாங்க, அப்படியே சந்தோஷமாக அரவணைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று எல்லாருமே அரவணைப்பு கொடுக்கறாங்க. இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். அது பிறகு அல்லாஹ் சொல்றான், நீ உலகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணோம்? அல்லாஹ்வை வணங்குறதுக்காக எல்லாம் தான். நான் மனிதர்களும் ஜின்களையும் என்னை வணங்குறதுக்காக மட்டும் தான் படைச்சேன், வேற இல்ல. அங்க சொல்றோம் 4வது அத்தியாயத்துல, காலுபலா, அல்லாஹ் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், காலுபலா, நான் அங்க போய் உன்னுடைய இபாதத் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து நம்முடைய நிலை என்ன இருக்கும்? மீறிடுறோம். அதுக்காக அல்லாஹ் தாலா அந்த வசனத்துக்கு பிறகு இன்னொரு வசனத்தால் அல்லாஹ் சொல்றான், நபியே அவர்களை நினைவூட்டுங்கள், அவர்கள் என்னிடம் வாக்கு கொடுத்து வந்திருக்காங்க, அந்த வாக்கை அவர் நிறைவேற்றவில்லை, அவனை நினைவு கூறுங்கள் அப்படின்ற. ஏன்னா மறுமையில் இதுக்காகவும் கேள்வி கண்டிப்பாக இல்லை. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷங்கள், சிறப்புகள் எல்லாமே நம்ம கை. நம்முடைய ரப்பை நம்ம நேரத்துல தொழுகிறோமா, நம்ம வணங்குறோமா, அல்லாஹ்வுடைய என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்ட இந்த கட்டளைகள் நம்ம செய்யறோமான்னா செய்யல. ஒரு மனிதன் என்ன பண்ணானா, அவர் வந்து என்ன சொல்றதுன்னா, ஈமான் உள்ளவர் தான். ஒருத்தர் சொன்னார்னா, நான் இபாதத் செய்யறேன், ஒரு பள்ளிவாசல்ல மோலி சாப்பா இருக்கேன், சரியா? சொன்னாரா, நான் மௌல்வி செஞ்சுட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து கஷ்டமான இருக்கு, வறுமை கஷ்டம், எல்லாம் எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்படி வச்சிருக்கான், எப்பவுமே நான் ஏழ்மையா தான் இருக்கேன், இது வரைக்கும் என்கிட்ட அது காசு, ஒரு வீடு இல்ல, நல்ல என் பிள்ளைங்களுக்கு உணவு கூட இல்ல, ஆனா நான் ஏழ்மையா தான் இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் என்ன மட்டும் தான் இப்படி ஏழ்மையா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புலம்புறது தான். எல்லாருக்கிட்ட ஒரு புலம்பல் இருக்கோமா இல்லையா? இந்த மாதிரி அவரு சொல்றாரு. சொல்லும் போது அவருடைய ஃப்ரெண்டு சொன்னாரா, சரிப்பா நீ ரொம்ப ஏழையா? ஆமா, நான் ரொம்ப ஏழை, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடையாது, என் வீட்டுல எதுவுமே இல்லைங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்கோங்க, அல்லாஹ்வுக்கு வந்து கண்ணே தெரியல, எப்பவுமே என்ன ஏழையாதான் வச்சிருக்கான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்களா, சரி உன்னுடைய 2 கண்ணு கொடுத்துடு, 2 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துடுறேன், சரியா? நான் எப்படி கண்ணு கொடுக்க முடியும்? கண்ணுதான் இந்த உலகத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும், கண்ணு எல்லாம் வேணும் இல்ல எனக்கு. சரி உன்னுடைய 2 கைய கொடுத்துடு, 5 லட்சம், ஒரு கைக்கு 5 லட்சம் கொடுக்குறேன். இந்த கை இருந்தா தானே என்னால, கை இல்லைன்னா என்னால எப்படி இருக்க முடியும்? சரி உன்னுடைய 2 காலை கொடுத்துடு, ஒவ்வொரு காலுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சரி விடு, உன்னுடைய கிட்னி கொடுத்துடு, 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் கிட்னிக்குன்னாங்க. அப்போ என்னால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீ இவ்வளோ என்ன சொல்ற, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் எவ்வளோ மிக மிக விலை மதிப்புள்ள அத வச்சிட்டு அல்லாஹ் என்னை வந்து இளையா வச்சிருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு டயாலிசிஸ் பண்றாங்க. டயாலிசிஸ்னா என்னன்னா, நமக்கு இவ்வளவுதான் இருக்கு, 6 இன்ச்சு கிட்னி, சரியா? அதை எடுத்துட்டு அதுல வந்து நமக்கு இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் காலையில நம்ம எழுந்து யூரின் போறோம், நல்ல யூரின்ல நல்ல ஃப்ரீயா யூரின் போயிட்டு வரணும். யூரின் போகாம ஒரு டைம் டயாலிசிஸ் பண்றதுக்கு 1000 ரூபாய், 1200 ரூபாய், 1500 ரூபாய் கூட இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 500 ரூபாய், வாரத்துல 4 தடவை டயாலிசிஸ், ஒருத்தர் 5 தடவை டயாலிசிஸ். அந்த 1500 ரூபாய் ஒரு செலவு பண்ணாதான் அவங்களுடைய யூரின் ட்ராக்ல இருந்து அவங்க உடம்புல இருந்து இருக்கிற அந்த பிளட்ல இருந்து யூரின் வெளியே வரும். அந்த அப்போ அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். காலையில எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நீ எழுந்த உடனே என்னுடைய உறுப்புகள் வேலை செய்து, என்னுடைய இன்னைக்கு என்னால சிறுநீரகம் கிளியரா வெளியே வருது. நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மிஷினை போட்டு இங்க ஒரு மிஷினை மாட்டிடுவாங்க. அந்த மிஷின்ல இருந்து ஃபுல்லா வயிறு மூலியமா உடம்புல இருக்கிற ரத்தம் ஃபுல்லா அந்த மிஷின்ல போயிட்டு அந்த ரத்தமும் யூரினும் தனியாகும். ஏன்னா ரத்தத்துல இருந்து யூரின் கலந்துடும். யூரின் போறதுக்கு இடம் இல்ல ரத்தத்துல. அப்ப மிஷின் என்ன பண்ணும், யூரின் தனியா பண்ணும், ரத்தத்தை தனியா பண்ணி மறுபடியும் எடுத்துட்டு வந்து ரத்தத்தை உள்ள போடும். எவ்வளவு கஷ்டம் அந்த மிஷினை உள்ள வச்சு அந்த நரம்புல இருந்து எடுத்துட்டே வந்து எங்க சித்தப்பா அந்த டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது டியூப் வெளியில வந்து அவங்க தூங்கிட்டாங்க. எங்க யாரு எங்க சித்தப்பா எங்க ஒய்ஃப் அவங்க தூங்கிட்டாங்க. அந்த டியூப் வெளியில வந்துருச்சு, அவங்க பாக்கல. அது ரத்தம் பாதி கீழே போனதுனால அவங்க கொஞ்ச நேரத்திலேயே மவுத் ஆயிட்டாங்க.
காரணம் என்ன அப்படின்னா டயாலிசிஸ், அந்த கிட்னி கெட்டு போனதுனால அது. இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து நம்முடைய உள்ள இருக்கிற உறுப்புகள். கண்ணு தெரியாதவங்க கிட்ட கேட்டு பாருங்க, கண்ணுடைய அருமை. அந்த கலர் பார்க்கல, இந்த அல்லாவுடைய நேச்சுரல் எதுவுமே அல்லாவுடைய அந்த படைப்பு பார்க்க முடியலையே அவன் துடிப்பான். நம்ம கிட்ட கண்ணு இருக்கு, அதோடைய அருமை தெரியல. உடல்ல பிரச்சனை, உடம்பில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், இது கிட்னி ப்ராப்ளம், சில பேருக்கு ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம். அவங்களுக்கு கேட்டு பாருங்க. அந்த எனக்கு இது நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும். சில பேர் கேன்சர் குணமாயிடுச்சா நல்லா இருக்கும். கண்ணே தெரியாம பிரச்சனை. அல்ல எனக்கு கண்ணு மட்டும் நான் வந்தா நல்லா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண் திறன், பார்வை நல்லா இருக்கு, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு, கிட்னி நல்லா வேலை செய்யுது, மோஷன் அந்த நேரத்துல அது செய்து. இது எல்லாமே நம்முடைய உடல் இருக்கிற உறுப்புகள் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த டைம் அந்த வேலைகள் செஞ்சுட்டே இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நன்றி உள்ள மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான். எத்தனை தடவை நம்ம காலையில இருந்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்னைக்கு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போயிட்டு வந்துட்டான்பா, அல்லாஹ் என்னை ஃப்ரீ ஆக்கிட்டான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல ஜீரணம் ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் டைஜன் டேப்லெட் போடுறாங்க, எத்தனை பேர் ஜீரணத்துக்காக மருந்து எடுத்துக்கிறாங்க தெரியுமா? சாப்பிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் அந்த வேலை செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், என் அடியான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அல்லாஹ் மிக சந்தோஷம் அடைந்து இன்னும் அதிக. ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்தா சந்தோஷமா நம்ம வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோமா இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ், இவங்க வாங்கி கொடுத்தாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? தேங்க்ஸ் தேங்க்ஸ், இன்னொரு வாட்டி வாங்கி கொடுக்கலாம், அவ்வளோ நம்மள புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்ன. அல்லாஹ் சொல்றான், நான் புகழை விரும்பக்கூடியவனா இருக்கேன், என்னை புகழுங்க அப்படின்றான். அப்போ நம்ம எத்தனை தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். சரி, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நம்ம நியமத்துகள் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்கணும். சரியா? அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, உலகத்துல இருப்போம். இப்போ உலகத்துல நமக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு, எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூல்ஸை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பா சொர்க்கத்துல நுழைஞ்சிடலாம். சரியா? அதுக்கு என்ன அப்படின்னா அந்த ரூல்ஸ்கள் வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நடமாடும் குர்ஆனாக இருந்தாங்க. குர்ஆன்னா என்னன்னா, குர்ஆன் இன்னைக்கு அரபிக்ல படிக்கிறோம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதுக்குரிய தமிழகம் படிக்கிறோம். நமக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல தமிழ் படிங்க. என்னென்ன சட்டங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ தொழுகை கரெக்ட் நேரத்தில் நிறைவேற்றுங்க. மலக்குமார்கள் முதல் சப்ல நிக்கக்கூடியவர்கள் கூட மலக்குமார்கள் இருப்பாங்களா? பாங்க் கொடுத்த உடனே தொழுகை கேட்க நிற்கிறோம்ல, அந்த சப்பில் மலக்குமார்கள் இருப்பாங்களா? அந்த சப்பை சிறப்பான சப்பை அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், நான் மட்டும் இல்ல, நானும் உங்களை மாதிரிதான். ஏன்னா அந்த நேரத்தில் தொழ முடியல. அப்போ அந்த நேரத்தை பாங்க் கொடுத்தாச்சா, ஒரு 10 நிமிஷத்துல தொழுகை ஆரம்பிச்சிடும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ தொழுகையை வந்து கடைபிடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் குர்ஆனை ஓதணும், அதன்படி நடக்கக்கூடியவதா இருக்கணும். அப்போ கபருடைய வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்கு பிறகு கபருடைய